கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வேதம் சொல்கிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கும்போது இந்த உலகத்தை கூட நம்ம ஜெயித்து விடலாம். எந்த விதத்தில் நமக்கு தோல்வி என்பதே கிடையாது. அப்படிப்பட்டது கொண்டு வருவது தான் நம்முடைய விசுவாசம் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, ஆபகுக் 2:4 பார்க்கிறோம், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் விசுவாசம் விசுவாசம் என்று சொன்னால் மொத்தமாக இல்லை, அவனுக்கு கர்த்தர் ஒரு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார். மற்றவருடைய விசுவாசம் நமக்கு உபயோகப்படாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஒருவேளை விசுவாசம்னா என்ன நமக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஒருவேளை கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கு நம்ம விசுவாசிகள் எல்லாம் சொல்கிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிகள் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த விசுவாசம் என்பது என்ன என்று சொல்லி அநேகருக்கு தெரியாது. வேதத்தில் அதுக்கு ஒரு அழகான டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் விருதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அந்த விசுவாசம் இதை நம்ம நம்புகிறோம், இப்படி நடக்கும்னு நம்புகிறோம். அந்த நம்புறதுல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ரெண்டாவது, அதை இன்னும் காணலை, அது நடந்ததை நம்ம இன்னும் காணலை, ஆனால் இது நிச்சயமாக நடக்கும் என்பதை அடைந்துக்கும். அதில் பேஷன் டிரான்ஸ்லேஷன் என்கிற ஒரு ஆங்கில வேதாகமத்தில் அழகாய் சொல்லுகிறது. ஃபேத்தில் என்னென்னா, பிலீவிங் த அன்பிலீவபிள், நம்ப முடியாததை நம்புவது விசுவாசம். அண்ட் மேக் த இம்பாசிபிள் பாசிபிள். மறந்து போயிடாதீங்க, பிலீவிங் த அன்பிலீவபிள், நம்பவே முடியாத ஒரு காரியத்தை இது நடக்கும்னு நம்புறது தான் விசுவாசம். அண்ட் மேக்கிங் த இம்பாசிபிள் பாசிபிள், முடியவே முடியாதுங்கிறத முடிய பண்ணுகிறது தான் விசுவாசம். பட் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேலே அப்படி ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வைச்சோம்னா நம்பவே முடியாது. பிலீவிங் த அன்பிலீவபிள், இதெல்லாம் நடக்க சான்ஸே கிடையாதுன்னு எதை நம்ம நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது விசுவாசம். மற்றவங்க சொல்லுவாங்க இது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லுகிறத நடக்கும், ஆண்டவரால் இது செய்ய முடியும் அப்படின்னு நம்புறது தான் விசுவாசம். அது மட்டுமல்ல, நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுமா, முடியாது, மேக்கிங் த இம்பாசிபிள் பாசிபிள், முடியாது என்கிற ஒன்றை நம்முடைய விசுவாசம் முடிய பண்ணும். இதை மறந்து போய்விடாதீங்க. மற்றவங்க இது நடக்காது, இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறத நடக்கும்னு நம்புறது விசுவாசம். இதெல்லாம் நடந்துக்கவே முடியாது, இம்பாசிபிள், இதெல்லாம் பண்ணவே முடியாது, இதுக்கு எந்த 100% சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறத நம்முடைய விசுவாசம் நடக்க வைக்கும். அப்போ அந்த விசுவாசம் எவ்வளவு மேன்மை உள்ளது தெரியுமா? அதான் பேதுரு எழுதுறாரு, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும், பொன்னை போன்ற உங்களுடைய விசுவாசம் அது சோதிக்கப்படும். இப்போ விசுவாசம் அவ்வளோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபவுண்டேஷன் ஸ்டோனை என்னது தான் விசுவாசம். எபிரேயர் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க நம்ம வாழ்க்கையில் அவரை குறித்து ஒரு நம்பிக்கையே இல்லாட்டினா நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பதை கூடாத காரியம். விசுவாசம் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, விசுவாசம் இருந்துன்னா தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று அவன் விசுவாசிக்கணும். தேவனிடத்தில் சேர்கிறவன், நான் ஆண்டவரை இயேசுவை தேடினா அவர் எனக்கு பலன் கொடுப்பார், பதில் கொடுப்பார் அப்படின்னு நம்புகிறது தான் விசுவாசம். அந்த நம்பிக்கை இல்லாமல் ஒரு நாளும் நம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கவே முடியாது என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த விசுவாசம் எவ்வளவு மேன்மை உள்ளது! ஏன்னா அவர் யோவான் எழுதுகிறார், உங்கள் விசுவாசம்
நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த ஒரு விசுவாசம் இருந்தாட்டா போதும், இந்த உலகத்தையே நம்ம ஜெயித்து விடலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் எவ்வளவு அவசியம். நம்ம விசுவாசிகள் தான் சொல்லுவோம். கிறிஸ்தவங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, எல்லாம் பிலீவர்ஸ் என்று சொல்லுவாங்க. நம்புகிறவங்க, இயேசுவை நம்புகிறவங்க இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே நமக்கு வைத்திருக்கிற பேர் விசுவாசிகள். இவங்க இயேசுவை நம்புகிறவங்க அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் உண்மையாக நம்பி வாழ்கிறாங்க? இயேசு தான் தெய்வம், நம்ம ஆண்டவரை அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லா காரியத்தையும் அவரை நம்ம நம்புகிறோமா, தான் ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் என்று நம்ம விசுவாசித்தான் நம்ம பயப்படவே மாட்டோம், கலங்கவே மாட்டோம். விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்க முடியாது, பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்க முடியாது. நமக்கு ஒரு சம்பவம் தெரியும். ஆண்டவர் சீஷர்களோடு படகுல போகிறாரு. அவர் நல்லா படுத்து நல்ல தூக்கத்தில் இருக்கிறாரு. திடீர்னு கடலில் பயங்கர ஒரு காற்றும் புயலும் அடித்து அந்த போட்டையே கீழே தள்ளுற மாதிரி, படகு கீழே அமிழ்ந்து போகிற மாதிரி இருக்குது. உடனே கத்துறாங்க, ஆண்டவரை போய் எழும்புங்க எழும்புங்கன்னு சொல்லி எழுப்பி, உங்களுக்கு கவலையே இல்லையா, நாங்கள் எல்லாம் செத்து போகிற மாதிரி கிடக்கிறோமே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, இப்படி புயல் அடிக்கிறத அப்படின்னு ஆண்டவரை எழுப்புறாங்க. ஆண்டவர் உடனே அவங்கள பார்த்து, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீங்க, ஏன் பயப்படுறீங்க, பார்த்து காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாயிரு, பி ஸ்டில். கிளாஸில் பிள்ளைங்க பேசிக்கிட்டே இருந்தால் டீச்சர் என்ன சொல்லுவாங்க, கையை போது ஷ் அப்படிம்பாங்க. ஒரு வார்த்தை ஷ் அப்படின்னா பிள்ளைய சத்தத்தை அமைச்சிடும். அதே மாதிரி தான் அவர் இந்த புயலை பார்த்து ஷ் அப்படின்னாரு. ஒரு வார்த்தை தான், சத்தம் போடுறது அமைதியாக இருக்கு. உடனே காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. அந்த படகுல தான் சீஷர்கள் போன படகுல தான் இப்போமாவது நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், அதரிசனமான தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அவர் உலகத்தில் இல்லை. உலகத்தில் இல்லை என்று சொன்னால் அவர் சரீர பிரகாரமாய் உலகத்தில் இல்லை, அவர் எங்கும் நிறைந்த தேவன். அப்படி உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆனால் அவங்க கூடயே அவர் இருந்தார். எல்லா அற்புதத்தையும் அவங்க பார்த்துருக்குறாங்க. ஆனாலும் அந்த படகுல அசைஞ்சு மூங்க போகிற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு பயம் வந்துட்டு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில், தலசுமி நம்முடைய வாழ்க்கை அப்படி தானே போகுது. நல்லா இருக்கும்போது ஆண்டவர் நம்புகிறேன் நம்புகிறேன் நம்புகிறேன்னு சொல்கிறோம். ஒரு பிரச்சனை வந்துட்டு நான் முகமே மாறி போயிடுது. ஒரு பயம் நமக்குள்ளே வந்துடுது. இந்த காரியம் எப்படி நடக்குமோ என்று சொல்லி நமக்கு அச்சப்பட ஆரம்பிக்கிறோம் அல்லவா? ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பான். இந்த பர்வதத்தை போட்டு எத்தனை குழுக்குனாலும் அது அசையாதில்ல. அப்போ நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் நம்பிக்கை வைத்திருப்போம் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் நம்மளை அசைக்கவே முடியாது, அசைக்கவே முடியாது. அதனால தான் அவர் எழுதுகிறாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இருந்தால் நம்ம செய்யலான்னு ஆண்டவர் சொன்னார். வியாதியஸ்திர தொட்டிங்கன்னா சுகமாவாங்க, பிசாசுகளை துரத்துவாங்க, தெரியாமல் சாவுக்கு ஏதோ ஒரு விஷம் நமக்கு யாராவது வச்சு கொடுத்துட்டாலும் அதை குடித்தாலும் அது நம்மளை சேதப்படுத்தாது. கைகளை நம்ம வச்சாலே அவங்க சுகமாவான்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட விசுவாசம் இல்லை அல்லவா? எத்தனை பேர் நம்ம விசுவாசத்தோடு அதெல்லாம் நம்ம செயல்படுத்த எவ்வளோ நேரம் நம்ம தவறி விடுகிறோம் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே, சீஷர்கள் சொன்னாங்கல்ல, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார், கடுகு விதவை, அவ்வளவு சின்ன விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும். இந்த மலையை பார்த்து நீ போய் கடலில் சமுத்திரத்தில் விழுன்னா அதை மழை போய் சமுத்திரத்தில் விழுந்துருங்கிறாரு. அது எப்படி சொல்கிறாருன்னா, சமுத்திரம் அந்த மலையை போய் நீ டக்குன்னு விழுந்து அந்த மீனிங்கில், மழை போன்ற உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் எப்படி ஒரு சமுத்திரத்தில் போய் மழை விழுந்துச்சுன்னா அப்படியே முங்கி போயிடும்ல, அதே மாதிரி மழை போன்ற ஒரு பிரச்சனை உனக்கு இருந்தாலும் நீ என்ன நம்புவாய் என்று சொன்னால் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? எல்லா பிரச்சனையும் நமக்குள்ளே வைத்துக்கொண்டு, நமக்குள்ளே புலம்பிக்கொண்டு, என்ன செய்வதுன்னு தெரியாமல் திகைத்து கொண்டு, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் பரிதாபமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க.
கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்துல எல்லாம் உண்டு அல்லவா. மோசே ஆரோனை பார்த்து சொன்னார், கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னாரு. தண்ணி வரும், பேசுனாரு. ஒரு வார்த்தை கண்மலையை பார்த்து பேசுனாங்க, தண்ணி வந்துட்டு. இல்லை நடக்குமா? ஒரு பாறையில் போய் நின்றுட்டு நீ தண்ணி வான்னு சொன்னால் வந்துருமா? அவங்க விசுவாசம் எப்படி இருந்து பாருங்கள். சொன்னார், செய்தாங்க. ஆனால் அடுத்த தரையும் அதை பேச தான் சொன்னார். மோசே இந்த ஜனங்கள் பண்ணுறதை வச்சு கோவத்தில் அடிச்சிட்டாரு. அப்போ கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்வார், நீங்கள் ஏன் என்னை விசுவாசியாமல் போனீங்க அப்படின்னாரு. பேசினாலே தண்ணி வரும், இப்போ ஏன் நீ அடித்தன்னு கேட்டார். கீழ்ப்படியாமல் போனதுனால பரலோகத்துக்கே போக முடியாதுன்றார். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவிசுவாசிகள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம், விசுவாசிகள்னு சொல்கிறோம். நமக்குள்ளே விசுவாசம் இல்லாட்டினா நம்ம அவிசுவாசிகள் பட்டியலில் போயிடுவோம். அவிசுவாசிகள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நம்ம அப்படியே விசுவாச பரீட்சையில் அப்படியே முன்னேறி கொண்டு வரணும். ஆபிரகாமை குறித்து விசுவாச சோதனை அவனுக்கு ஏற்பட்டது அல்லவா. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார்? இஸ்மவேல் மூலம் உனக்கு சந்ததி கிடையாது. எலியேசர் தான் வீட்டு விசாரணை கத்தனாக இருக்கிறான், அவன் எனக்கு சுதந்திரவாளியான்னு கேட்கும்போது அதுவும் உனக்கு கிடையாது. உன் கர்ப்பத்திலேருந்து பிறக்கிறவன் தான் உனக்கு என்ன சுதந்திரவாளி. உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரது போல் பூமியின் மணலை தனியாக பெருக பண்ணுவேன்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, கொஞ்ச நாள் கழித்து அதே கொடுத்த ஈசாக்கை எனக்கு பலியிடுன்னு சொல்கிறாரு. ஆபிரகாமை பாருங்கள், ஈசாக்கம் என்ன சாராள்கிட்டையும் சொல்லலை, ஏன்னா சாராள் விசுவாசத்தை தள்ளாட பண்ணிடுவாங்கன்ட்டு மகனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு. கடைசி எங்கே வரைக்கும் கொண்டு போயிட்டார்? அவனை பலிபீடத்தில் கட்டி வெட்டுறதுக்கு கத்தியும் ஓங்கி வெட்ட போயிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், கர்த்தர் வார்த்தை கொடுத்துருந்தாருன்னா, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருந்தான்னா, கர்த்தர் உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு வசனத்தை கொடுத்து நம்மோடு பேசியிருப்பார் என்று சொன்னால் அதை நிச்சயம் நிறைவேற்றார்ல, ஒரு மாற்றமும் இருக்காது. அவனுக்கு தெரியும், சப்போஸ் நான் ஈசாக்கவே பலியிட்டுட்டாலும் திரும்ப அவனை உயிரோடு, ஏன்னா ஈசாக்கு நிமித்தம் அவன் சந்ததி விளங்குன்னு சொல்லிட்டாரு. ஈசாக்கு செத்து போனால் எங்கேருந்து சந்ததி உண்டாக முடியும்? அதுதான் அந்த ஆபிரகாமின் விசுவாசம். வெட்ட கிட்ட போனபோது கர்த்தர் என்ன சொன்னார்? ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஒருவேளை அந்த சத்தம் அவனுக்கு அன்றைக்கி கேட்காட்டினா, எவ்வளோ உண்மையுள்ள தேவன் அல்லவா. ஆபிரகாம் அவ்வளவாய் விசுவாசித்தான். அதனால தான் இன்றைக்கி ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாய் மாறிப்போனான். அது மட்டும் இல்லை, குழந்தை இல்லை, 90 வயசில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேங்கிறாரு. 10 ஆண்டுகள் கழிந்து போய்ட்டு குழந்தை பிறக்கலை. அந்த ரோமர் கடைசி பாகத்தில் 4ஆம் அதிகாரம் கடைசியெலாம் வாசித்து பாருங்கள். சூழ்நிலைகளை பார்க்கலை, சாராளின் கர்ப்பத்தை பார்க்கலை, செத்துப்போன கர்ப்பத்தை பார்க்கலை, ஆபிரகாம் சரீரம் செத்துப்போனதை அவர் பார்க்கலை. அவன் என்ன சொல்லியிருக்கு? வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று அவன் எண்ணி. வாக்கு கொடுத்துட்டாரு, வாக்கு கொடுத்தவர் அவர் தான் நிறைவேற்றணும். அவர் நிறைவேற்றுவதற்கு நம்ம அவருக்கு சொல்லிலாம் கொடுக்க வேண்டாம். நிறைய பேர் ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லிடுவார், காத்திருக்க மாட்டாங்க. ட்ரீட்மெண்ட் இருக்க தப்பு கிடையாது, ஆனால் கர்த்தர் வார்த்தையை கொண்டு பேசிவிட்டார் என்று சொன்னால் நிச்சயம் தந்து தான் அவர். அதற்கு தங்களால் சுய முயற்சி எத்தனைலாம் செய்யலாமல் ஆண்டவர் பொறுமையாக இருப்பார். நீ என்னைக்கு நீ என்ன நம்புறியோ அன்னைக்கு வரைக்கும் நீ பேசாமல் இரு, உனக்கு கிடைக்காது. அப்புறம் திரும்ப வந்து புலம்புவாங்க, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கல்லான்னு. முழுமையாக நம்பிடணும், அவர் கொடுப்பா. அதான் பாருங்க, ஆபிரகாம் டையில் ஏதாவது டாக்டர்ஸ் இருந்தாங்களா? இப்போ இருக்கிற மாதிரி ஐவிஎஃப், அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு, இப்படி குழந்தை பாக்கியம் இருந்துச்சா? இல்லை, எந்த வைத்தியமும் கிடையாது. ஆனால் அவன் எப்படி இருந்தானா? தான் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. சூழ்நிலையில் பக்கத்தில் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, சாராளுக்கு இனிமையாக பிள்ளை பிறக்க போகுது, நீ எவ்வளோ நாள் தான் ஆண்டவரை நம்பிட்டு இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. எதைக்கும் அவன் செவி கொடுக்கல, சூழ்நிலையே பார்க்கல. அவன் பார்த்தது ஒன்றே ஒன்று, வசனம் கொடுத்துட்டார். வாக்கு தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. அதனால் ஆண்டவருக்கு என்ன செஞ்சான்? ஸ்தோத்திரம் பண்ணினான், நன்றி மட்டும் சொல்லிட்டு இருந்தான். நீ வாக்கு பண்ணீங்கப்பா, வாக்கு பண்ணவர் உண்மை உள்ளவர், நீங்கள் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டீங்க, சொன்னதை செய்கிற தேவன்
நீங்கள் மனம் மாறுறதுக்கு மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பீரோ. இப்படியே சொல்லி சொல்லி நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், அப்படி ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்கிறது. அதான் அவன் விசுவாசிகளின் தகப்பனாய் மாறி போனான். இன்றைக்கு உங்களுடைய காரியம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதோ, ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேசியும் என்ன நடைபெறல நினைக்கிறீங்களோ, காரணம் என்ன தெரியுமோ? நீங்கள் வசனத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் வேறு எதையாவது நம்பிக்கொண்டு இருக்கிறீர்களோ, உங்கள் சொந்த முயற்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்களோ, வேதம் சொல்கிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 12 ஆண்டுகள் உதிர போக்குனால் கஷ்டப்பட்டார். ஒரே ஒரு வார்த்தை அவளுடைய வாழ்க்கையில் ஒரு எண்ணம் வந்துச்சுது, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். அதான் அவனுடைய விசுவாசம். அவர்கிட்ட போய் ஜெபிக்கலாம் அவள் வரல, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டுட்டா போதும். ஏன்னா அவள் தீட்டுள்ள ஸ்திரீன்னு அந்த கூட்டத்துக்கே வர முடியாது. அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி போய் போய் அப்படி லேசாக தொட்டுட்டான். தொட்ட மாத்திரத்தில் அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு. அவளுடைய விசுவாசம் அவ்வளோ பெரிய விசுவாசம்ல. வேதம் முழுவதும் நடந்த அற்புதத்தை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தில் நம்பிக்கை அதே மறந்துடாதீங்க. பிலீவிங் த அன்பிலீவபிள், நடக்கவே முடியாதுங்கிறத நம்பணும். மேக்கிங் த இம்பாசிபிள் பாசிபிள், அந்த விசுவாசம் முடியாததை நமக்கு முடிய செய்யும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மத்தேயுல நம்ம பார்க்குறோம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கிறோம், அப்புறம் அடுத்த நிமிஷம் நமக்கே தோணும், இதெல்லாம் கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஆனாலும் ஜெபம் பண்ணுவோம். இப்படி நம்ம ஜெபம் பண்ணினா ஒன்றுமே கிடைக்காது. ஜெபிக்கும் போது முதல்ல நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நிச்சயம் அவர் தருவார். அதை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீங்கன்னா, மற்றவங்ககிட்ட பேசும்போது சொல்லணும். தைரியம். நீ நினைக்கணும் இதெல்லாம் முடியாது, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் நினைக்காதீங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நிச்சயம் எனக்கு அதை செய்வார். நான் அதை பார்க்குறேன். குழந்தை பாக்கியம் இல்லையா? ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரா? குழந்தை தருவேன்னு சொல்லிட்டாரா? அதை நினைங்க, சொல்லுங்கள். நான் பார்க்குறேன், அந்த ஒரு குழந்தைய நான் பார்க்குறேன். கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் குழந்தைய தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பிள்ளைக்கு ஒரு பேரை வைத்துக்கொள்ளுங்க. அந்த குட்டி பிள்ளையை நான் பார்க்குறேன். விசுவாசம் அறிக்கை செய்யுங்க. சத்தம் பிசாசை கேட்கட்டும். இந்த விசுவாசம் எப்படி வரும் தெரியுமா? விசுவாசம் கேள்வினாலே வரும். எப்படி வரும்? தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க, எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த தேவ வசனத்தை பார்க்க வாசிக்க, இதில் நடந்திருக்கிற அற்புதங்களை பார்க்க பார்க்க உங்கள் விசுவாசம் பலப்படும். அதனால தான் வேதம் சொல்கிறது, அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தையே நம்ம ஜெயித்து விடலாம். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. பயப்படாதீங்க. இன்றைக்கி வியாதி உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ, டாக்டர்ஸ் உங்களை கைவிட்டுட்டாங்களோ, இன்னும் படைச்சிருந்தா நான் 2 மாதம்தான் இருப்பான், இல்லை 3 மாதம்தான், இப்படி யாராவது சொல்லியிருக்கிறாங்களோ, உங்கள்கிட்ட பயப்படாதீங்க. இது அவங்க படித்த மருத்துவ அறிவினால் அவங்க அதை சொல்லுகிறாங்க. ஆனால் நம்ம படைத்த ஆண்டவர் ஒரு வினாடியில் மரித்து போன ஒரு சரீரத்தையே அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருப்பார் என்று சொன்னால், எவ்வளோதான் அவங்க சரீரம் கெட்டு போயிருந்தாலும், லாஸ்ட்வே வெளியே வான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். செத்துப்போன வெளியே வந்தான். நாயின் ஒரு விதவியின் மகனை பாடையில் கட்டி கொண்டு போனாங்க. எழுந்துரு, வாலிபனை எழுந்துருன்னு ஒரு வார்த்தை சொன்னார். உடனே அவனுக்குள்ள ஜீவன் வந்தது. இன்றைக்கு எந்த சூழ்நிலை கைவிடப்பட்டு இருக்கிறீர்களோ, திகைத்து போய் இருக்கிறீர்களோ, ஐயோ என் வாழ்நாள் முடிய போதேன்னு கண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, மரணப்படுக்கையில் இருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்ல, பயப்படாதே, பயப்படாதே. நீ செய்ய வேண்டிய ஒரே அதிக கேடானதுன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத. எந்த அதிக கேடு உனக்கு வராதபடி பாவம் மட்டும் செய்யாத. ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். பயப்படாதீங்க. Believe the unbelievable and making the impossible possible. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்காக வந்திருக்கிறார். ஒரே ஒரு விசுவாசம், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும்.
இயேசுவால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று கிடையாது. அவரால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறார் அல்லவா? இயேசுவால் செய்ய முடியாதுன்னு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி பாருங்கள். இதெல்லாம் ஆண்டவரால் செய்ய முடியாது ஏதாவது ஒரு காரியம் உண்டா? அவரால் செய்யக்கூடாதது என்று சொல்லி எந்த காரியமும் கிடையாது. அதனால் தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாக இன்றைக்கு வந்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஒரு வேளை விசுவாசத்தில் குன்றி போய் இருக்கிறீங்களோ, நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறீங்களோ, கோடிக்கணக்காக எனக்கு கடன் இருக்கிறது, லட்சக்கணக்காக எனக்கு கடன் இருக்குது, ஆனால் எனக்கு வருமானம் அந்த அளவுக்கு இல்லை, என் பிஸ்னஸ் எல்லாம் போயிட்டுதுன்னு நினச்சிட்ருக்கீங்களோ, எப்படி நான் மீண்டு வருவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, பயப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அன்றைக்கி சந்திரரோகி வியாதினால் பிசாசினால் கட்டப்பட்ட ஒரு மனுஷனை அவனுடைய தகப்பனார் கொண்டு வர்றாரு. ஆண்டவரே, என் மகனுக்கு தீயிலும் தண்ணீரில் இந்த பிசாசு தள்ளிடுது, உங்கள் சீஷர் இடத்துல கொண்டு வந்தேன், அவங்களால முடியலை. ஆண்டவர் சொன்னால் அவன் விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு உண்டாகும் என்று சொன்னாலும் அவன் சொல்கிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு உதவி செய்யுங்க, இன்னும் நான் நம்புறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டேன். ஆண்டவர்கிட்ட தான் நமக்கு அந்த விசுவாசத்தையும் அவர்கிட்ட தான் கேட்கணும். நாமளாவே உருவாக்கி கொள்ள முடியாது. இந்த வேதத்தை வாசிக்க 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 தான் உங்களுக்குள்ள விசுவாசம் உருவாக ஆரம்பிக்கும். பயப்படாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எந்த சூழ்நிலை நீங்கள் இன்றைக்கி தவித்து போய் இருந்தாலும் வேதம் சொல்கிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கண்களை மூடுவோமா? மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது அல்லவா? நீங்கள் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எங்களை பார்த்து கேட்கிற தேவனே, வேதம் சொல்கிறது அப்பா, விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணக்கூடாதவில் நிச்சயமாக இருக்கிறது. காணப்படாது, இது வரைக்கும் நாங்கள் அதை பார்க்கல, ஆனால் அது நிச்சயம் நடக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறதான விசுவாசம். பிலீவிங் த அன்பிலீவபிள் அண்ட் மேக்கிங் த இம்பாசிபிள் பாசிபிள் என்று அழகாய் வேதம் சொல்கிறது அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, பலதரப்பட்ட காரியங்களினாலே சோர்ந்து போயப்பா, என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போய்விட்டு இல்லை எனக்கு நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம் அப்பா. குடும்பத்தின் காரியத்தினால் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. பிள்ளைகளினாலே வேதனை கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. பண பிரச்சனையினாலே கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. எதிரிகளின் சூழ்ச்சியினாலே நொறுங்கி போயிருக்கலாம். நிந்தையான வார்த்தைகளினாலே மனம் ஒடிந்து போயிருக்கலாம். வியாதி, ஐயோ டாக்டர்ஸ் கெடு வைத்து விட்டாரே, இதற்கு முன்பு வாழ்வதற்கு எந்த விதத்திலும் நம்பிக்கையே இல்லை என்று சொல்லியிருக்கலாம் அப்பா. இதெல்லாம் ஒரு மனுஷ வார்த்தை தானே, ஆனால் தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை அல்லவா? விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த விசுவாசம் இறங்கி வரட்டும் அப்பா. தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு 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 என்னை குணமாக்க வல்லவர், இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது என்று தைரியமாய் வாய்களை திறந்து ஆண்டவரே அவர்கள் அறிக்கை செய்யும்படியான கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் கண்ணீரோடு கேட்கிறார்களோ ஒவ்வொருடைய கண்ணீரும் ஆண்டவர் இன்றைக்கு துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும் அவர்கள் வேதனைக்கு ஆண்டவரே. இந்த நாளிலும் அவர்களை கேட்க வைத்தது ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாகத்தானப்பா. அதை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. உங்கள் நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும். அப்பிரோஜனம் உள்ளவரப்பா ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.